கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 9. 9:30 மணி அளவில் கார்த்திக் உள்ளே நுழைந்தான். சோஃபாவில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்த காயத்ரியை பார்த்தான். காலையில் அவளிடம் கோபமாக நடந்து கொண்டது ஞாபகம் வந்தது. தன்னுடைய தவறை உணர்ந்தான். அவளிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அவளை எப்படி எழுப்புவது என்று தயங்கினான். சரி, முதலில் சாப்பிடுவோம், அதற்குள் அவள் எழுந்து விடுவாள், அப்புறம் அவளிடம் பேசுவோம் என்று நினைத்தான். கை கால்களை கழுவிவிட்டு தட்டை எடுத்துக்கொண்டு டேபிளில் அமர்ந்தான். ஹாட் பேக்ஸில் அவளுக்கும் சேர்த்து உணவு இருப்பதை கண்டான். நேற்றை போல் இன்றும் அவள் தனக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருக்கிறாள். இப்போது இவளை எழுப்பாமல் எப்படி அவன் மட்டும் சாப்பிடுவது என்று நினைத்தவன் தட்டை கரண்டியால் தட்டினான். அவள் சத்தம் கேட்டு எழுந்தாள். எழுந்தவள் கார்த்திகை பார்த்ததும் தன் மொபைலை எடுத்து நேரத்தை பார்த்தாள். அது 9:30 என்று காட்டியது. இன்று சீக்கிரமாக வந்துட்டான் போல இருக்கு என்று நினைத்தவளாக எழுந்து சென்று டேபிளில் அமர்ந்து கொண்டு தனக்கு ஒரு தட்டில் சாப்பாடு வைத்து கொண்டாள். நிமிர்ந்து பாராமல் சாப்பிட்டு முடித்த பிறகு கார்த்திக் எப்படி இவளிடம் பேச்சு கொடுப்பது என்று யோசித்து கொண்டிருந்தான். அவள் தட்டை எடுத்து சிங்கில் போட்டுவிட்டு வராண்டாவில் நடக்க ஆரம்பித்தாள். அவன் அவளிடம், இன்னைக்கு மணி 9:45 தான் ஆகுது, நீ தோட்டத்திலேயே நடக்கலாம், எனக்கும் நடக்கணும் போல இருக்கு, வரியா என்றான். காயத்ரிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவனை நிமிர்ந்து கண்களை விரித்து பார்த்து கொண்டே இருந்தாள். அவன், ஹலோ ட்ரீமிங் கேர்ள் என்று அவள் அவனை பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் இருப்பதை கிண்டலாக கூறினான். அவள் போகலாமே என்றால் திகைப்பை மறைத்து கொண்டு. ஆங்காங்கே சிறு மின்சார விளக்குகள் தவிர தோட்டம் பெரும்பாலும் இருண்டிருந்தது. வானத்தில் வட்ட வடிவிலான வெள்ளை நிற பூவை போல அழகாக நிலாவும் அங்கங்கே அள்ளி தெளித்தது போல நட்சத்திரமும் அழகாக இருந்தது. நில ஒளியில் நிசப்தமான சூழலில் குளிர் காற்றுடன் பூக்களின் நறுமணமும் சேர்ந்து ரம்மியமாக இருந்தது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் அவளுடன் விரும்பி நேரம் கழிக்கிறான் என்பதை நினைத்தவளுக்கு நெஞ்சம் நிறைந்து இருந்தது. அவன் அவளிடம் மெல்ல பேச்சை தொடங்கினான். காலையில் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஐ ஆம் ரியலி சாரி என்றான் கனிவான குரலில். அதுவரை அவன் மீது இருந்த கோபம் காற்றில் பறந்தது. நான் உன்கிட்ட அப்படி கோபமாக கத்தி இருக்கக்கூடாது, சாரி என்றான். இட்ஸ் ஓகே, உங்கள் சாரியை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்றால் வாய்ப்பை பயன்படுத்தி. அவன் அவளை உற்று நோக்கினான். என்னால் மறுக்க முடியாத எதை வேண்டுமானாலும் கேளு, செய்கிறேன் என்றான் எச்சரிக்கையாக. மனதுக்குள்ளேயே அவனுடைய சாமர்த்தியத்தை மெச்சிக்கொண்டாள். பெருசாக ஒன்றும் இல்லை, தினமும் நீங்கள் இரவு 9 மணிக்கு என் கூட சாப்பிட்டு விட்டு இதே மாதிரி அரை மணி நேரம் நடக்கணும். நாளைக்கு காலையில் என்னை ஜாகிங் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகணும். நாளையில் இருந்து நான் 9 மணிக்குள் வீட்டுக்கு வந்து விடுகிறேன். உன் கூட அரை மணி நேரம் நடக்கிறேன், இதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் 20 நிமிஷம் வீட்டில் இருந்து ஜாகிங் பண்ணி அங்கே இருக்கிற பார்க்கில் 15 நிமிஷம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு திரும்ப 20 நிமிஷம் ஜாகிங் பண்ணி வீட்டுக்கு வருவேன். இது பழக்கம் இல்லாமல் புதுசாக உன்னால் பண்ண முடியுமா? அவனை நேராக பார்த்து, நான் தினமும் யோகா வாக்கிங் பண்ணுவேன், என்னால் முடியும், நானும் வரேன் என்றால் பிடிவாதமாக. யோகாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தசை வேற, ஓடும்போது ஒர்க் அவுட் ஆகும் தசை வேற, அப்புறம் உன் இஷ்டம், அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ போகலாமா என்றான். இவர்கள் இருவரது பேச்சையும் கேட்க முடியாவிட்டாலும் அவர்களை பார்த்து கொண்டிருந்த சாரதா ராதாகிருஷ்ணனிடம் காட்டினார். அவர் தன் மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தார். மகன் இன்று சீக்கிரம் வீடு வந்தது மட்டுமன்றி மருமகளுடன் நேரம் செலவழிக்கிறான், இது நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறி என்று இருவரும் சந்தோஷப்பட்டனர். காலை 5:30 மணிக்கு அலாரம் அடிக்க காயத்ரி சுறுசுறுப்பாக எழுந்தாள். பல் தேய்த்து விட்டு ஜாகிங் உடையில் சிக் என்று தயாரானாள். கார்த்திக்கும் தயாராக இருக்க இருவரும் சேர்ந்து கீழிறங்கி வந்தனர். காயத்ரி, அத்தை, நானும் இன்னைக்கு கார்த்திக்கோட ஜாகிங் போயிட்டு வரேன் என்று உற்சாகமாக கூறிவிட்டு அவனுடன் சென்றாள். பருவமே புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு, இளமையும் பூந்தென்றல் ராகம், இளமையும் பூந்தென்றல் ராகம், பூந்தோட்டத்தில்
பாடல் வரிகள் அவள் மனதில் ஓடியது. வாய் லேசாக முணுமுணுத்தது. அதனை கேட்ட கார்த்திக், அவ்வளோ பெரிய சீன் எல்லாம் இங்கே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு என்று ஓட ஆரம்பித்தான். அவள் வேகமாக ஓட அவன், இது ஜாகிங், ரன்னிங் ரேஸ் இல்லை என்றான் கிண்டலாக. அவள் என்று சிரித்தவாறு தன்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டாள். முதல் 5 நிமிடம் அவனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடினாள். அடுத்த 5 நிமிடம் அவனுடைய வேகத்துக்கு அவளால் ஓட முடியவில்லை. சோர்ந்து விட்டாள். 10 நிமிடத்திற்கு பிறகு கால், முட்டி, இடுப்பு என்று சகலமும் வலித்தது. அதற்கு பிறகு ஓட முடியாது என்ற கட்டத்திற்கு வந்த பிறகு நின்றுவிட்டாள். என்னால் இனிமேல் கொஞ்சம் தூரம் கூட ஓட முடியாது. தன் கையை நெற்றி மீது வைத்து அங்குமிங்கும் யாரையோ தேடுவது போல தேடினான் கார்த்திக். அவள் புரியாதவளாக அவனை பார்க்க, அவன், யாரோ ஒரு வீராங்கனை என்னால் முடியும்னு கிளம்பி வந்தாங்க, அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்றான் லேசாக சிரித்தபடி. அவள் என்றால் எதுவும் பேசாமல். இங்கே என்ன கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்காக நடக்குது? ஆனால் ஒன்றா பல்ல காட்டுற என்று அவளை கிண்டலடித்தான். சரி, ஆட்டோ பிடிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. அவன் இப்போதுதான் கலா அம்மா சொன்னது போல கலகலப்பாக பேச ஆரம்பித்திருக்கிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனுடன் நல்ல நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். ஜாகிங் தான் முடியாது, வாக்கிங் முடியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் என் கூட வாக்கிங் வரீங்களா என்றாள். எனக்கு டைம் ஆகிடும். சரி, பார்க் வேணாம், அதை கட் பண்ணிவிட்டு திரும்பி போயிடலாம். இதுக்கு தான் நான் மட்டும் தனியாக வரேன்னு சொன்னேன் என்றான் சலிப்பாக. அவள், என்னால் உங்கள் ஒர்க் அவுட் கெட்டு போக வேண்டாம், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்று ஒரு வீட்டு வாசல் படியில் உட்கார்ந்தாள். இந்த ஏரியா சரி கிடையாது, எழுந்து வா போகலாம் என்றான் அவன் சற்று கோபமாக. அவள், இல்லை பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்று அவனுடன் வாதாடி கொண்டிருந்தாள். அப்போது அங்கு 4 பேர் வந்தனர். என்ன பாப்பா, பையன் உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறானா? சொல்லு, நாங்கள் அவனை பார்த்துக்கிறோம் என்று அவளை ஏற இறங்க பார்த்தபடி கூறினான். கார்த்திக் காயத்ரியை முறைக்க அவள் அந்த 4 பேரிடமும், இல்லை இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம் என்றாள். அது எப்படிம்மா, எங்கள் ஏரியாவில் எங்கள் வீட்டு வாசற்படியில் உட்கார்ந்து இருக்க, உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தானே கேட்கணும் என்றான் அவள் மீது அக்கறை வைத்தவன் போல. பாப்பா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. வியர்வையில் நனைந்து அவள் உடம்போடு ஒட்டி கொண்டிருந்த டிஷர்ட்டை பார்த்து சொன்னான். அவ்வளோ டயர்டாக இருந்தா நாங்கள் வேணா உன்னை தூக்கிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் என்று கூறியவாறு ஒருவன் அவளை நெருங்கினான். கார்த்திக் இடை புகுந்து அவன் மார்பில் கை வைத்து அவனை பின்தள்ளினான். அவன் கீழே விழுந்தான். மற்றவர்கள் கார்த்திகை அடிக்க நெருங்கினார்கள். அதில் ஒருவன் இன்னொருவனை பார்த்து, டேய், இவன் யாருன்னு தெரியுதா? சாரதா ஹோட்டல் ஓனர் ராதாகிருஷ்ணனின் ஒரே பையன். இவன் மேலே நாம் கையை வச்சோம்னு தெரிஞ்சுது நம்மளை உயிரோடு அவர் விடமாட்டார். வாங்கடா ஓடி போயிடலாம் என்று மற்றவர்களை தடுத்துவிட்டு, தங்கச்சி தப்பாக எடுத்துக்காதம்மா, மாமனார்கிட்ட போட்டு கொடுத்துடாதே, தம்பி எங்களை மன்னிச்சிடுப்பா என்று அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்தது என்று காயத்ரி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கார்த்திக் அவளிடம் எதுவும் பேசாமல் வீட்டுக்கு திரும்பி நடந்தான். போச்சுடா, பழையபடி முறுக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் என்று நினைத்தபடி அவனுடன் நடந்தாள். ஏற்கனவே சோர்ந்து போயிருந்த அவள் 6 அடி உயரத்தில் அவன் வேகமாக நடக்க, அவனுடன் 5.5 அடி உயரத்தில் இருந்த இவள் ஈடு கொடுத்து நடக்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாக அவனுடன் வீடு வந்து சேர்ந்தாள். அன்றிரவு அவன் சொன்னபடியே 9 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் அவளிடம் எதுவும் பேசாமல் அவனுடைய சாப்பாட்டை வைத்துக்கொண்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு தோட்டத்தில் இருந்தான். அவள் வரவும் அவளுடன் எதுவுமே பேசாமல் நடந்தான். காயத்ரி அவனிடம் சாரி என்றாள், மன்னிப்பு கோரும் விதமாக. அவன் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் நடந்து கொண்டிருக்க, நேற்றுக்கு நீங்கள் சாரி கேட்டப்போ நான் ஓகே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் என்னோட சாரியை ஏற்றுக்கணும் என்றாள். அவன் அவளை நிமிர்ந்து பார்த்து, ஓகே, ஆனால் இனிமேல் நீ என்னோட ஜாகிங் வரேன்னு சொல்லக்கூடாது. சரி, இனிமே நீங்களே என்னை கூப்பிடாத வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்றாள் உறுதியாக. அன்று இரவு சோர்வும் உடல் வலியும் சேர்ந்து கொள்ள படுத்த அடுத்த நிமிடம் உறங்கினாள். காலையில் எழுந்ததும் உடல் முழுவதும் வலித்தது. சமாளித்து கொண்டு குளித்து முடித்துவிட்டு கீழே இறங்கி சென்றாள். பூஜையை முடித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள்.
அப்போது சுட்டிப்பையன் ரித்தீஷ் ஓடி வந்து அவளது மடியில் குதித்து உட்கார்ந்தான். அவள் வலி தாங்க முடியாமல் ஆ என்று கத்த ஆரம்பித்தவள் கார்த்திக் அவளை திரும்பி பார்க்க வாயை பொத்தினாள். அவள் பொத்திய விதத்தை பார்த்தவன் வாய் விட்டு பலமாக சிரித்தான். வெகுநேரம் குலுங்கி குலுங்கி சிரித்த அவனை சாரதாவும் அந்த வீட்டில் இருந்த மற்ற அனைவரும் வந்து பார்த்தனர். காயத்ரியும் வலியை மறந்து இவன் இப்படி கூட சிரிப்பானா என்று அவனை பார்த்தாள். வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டில் அவனுடைய சிரிப்பு சத்தம் கேட்டதை எண்ணி சாரதாவும் ராதாகிருஷ்ணனும் மகிழ்ந்தனர். அன்று காலை 9 மணி அளவில் லதா அகிலன் குழந்தைகளோடு வந்து அவளிடம், காயத்ரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புகிறோம் என்றாள். காயத்ரிக்கு குழந்தைகளை பிரிவதை நினைத்து சிறிது வருத்தமாக இருந்தது. சரி, போயிட்டு திரும்பவும் லீவு கிடைக்கும்போது வந்துடுங்க என்று அந்த குழந்தைகளின் கன்னத்தில் முத்தமிட்டு விடை கொடுத்தாள். காயத்ரி, அத்தை, அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. நான் போயிட்டு 3 நாள் தங்கிட்டு வரட்டுமா? திங்கட்கிழமையிலிருந்து வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். என்னுடைய லேப்டாப் அங்கே இருக்குது, அதையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்றாள். சாரதா, கல்யாணத்துக்கு அப்புறம் முதலில் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற, தனியாக போகாத. கார்த்திகையும் கூட்டிகிட்டு போயிட்டு வா. நான் அவனிடம் சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என்றார். அடுத்த நாள் காலை கார்த்திக்கிடம், காயத்ரியை கூட்டிக் கொண்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா என்றார். அவன், ஏன், அவளுக்கு வழி தெரியாதா என்றான் நக்கலாக. இல்லைப்பா, கல்யாணமாகி முதலில் அவள் அம்மா வீட்டுக்கு போகிறா. உன் கூட போகிறது தான் சரியாக இருக்கும். ஒரு தடவை நீ கூட்டிக்கிட்டு போயிட்டு வா. அப்புறம் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ அவளை நீ கூட்டிகிட்டு போனால் போதும் என்றார் சாரதா. கார்த்திக், சரிம்மா என்று கூறிவிட்டு சென்றான். அத்தியாயம் 10. அன்று மாலை 5 மணியளவில் வீட்டிற்கு வந்தான். காயத்ரி தயாராக இருந்தாள். அவளை கூட்டிக் கொண்டு அவள் தாய் வீட்டுக்கு சென்றான். காயத்ரியின் மறுபக்கத்தை பார்த்தான். தன்னிடம் தயங்கி பேசுபவள் அங்கு அவளின் பெற்றோர்கள், தோழியர்கள் என்ற அனைவரிடமும் கலகலவென பேசினாள். இவள் இப்படி கூட பேசுவாளா என்று தோன்றியது கார்த்திகைக்கு. சரளாவும் ஸ்ரீனிவாசனும் கார்த்திகை வரவேற்று உபசரித்தனர். சரளா அவனுக்கு பிடித்த உணவுகளை விசாரித்து அவனுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுத்தாள். இரவு உணவை முடித்துவிட்டு காயத்ரியை அங்கேயே விட்டுவிட்டு அவன் வீடு வந்து சேர்ந்தான். காயத்ரி, ஒரு குட் நியூஸ். நம்ம குடோன் கடை மேலே இருந்த கேஸ் முடிந்து நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சு என்றார் காயத்ரியின் தந்தை. காயத்ரிக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர்களுக்கு சொந்தமான ஒரு குடோன் மற்றும் கடை இருந்தது. ஆனால் அதன் மீது கேஸ் இருந்தது. அதில் தான் அவர் காய்கறி மொத்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். நஷ்டம் ஏற்பட்டதால் தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிற்று. கடன் தொல்லை அதிகமானதும் அதனை தான் முதலில் விற்க நினைத்தார். ஆனால் அது அவருடைய பூர்வீக சொத்து. அதன் மீது வழக்கு இருந்ததால் அவருக்கு அனுபவிக்கும் உரிமை மட்டுமே இருந்ததே தவிர விற்கும் உரிமை இல்லை. முதலீடு போட்டு தொழில் தொடங்க கையில் பணம் இல்லாமல் அதனை அவர் அப்படியே வைத்திருந்தார். சரளா அவளுக்கு பார்த்து பிடித்த உணவுகளை செய்து கொடுத்தாள். அவளை எந்த வேலையும் செய்ய விடவில்லை. அவளும் ஓய்வாக இருந்தாள். 3 நாள் போனதே அவளுக்கு தெரியவில்லை. 3 நாள் முடிந்த பிறகு கண்ணீருடன் தன் பொருட்களை எடுத்து வைத்து கொண்டு புகுந்த வீட்டுக்கு தயாரானாள். தந்தையுடன் மாமியார் வீட்டுக்கு வந்தாள். அன்றிரவு தோட்டத்தில் இருவரும் நடந்தபோது பொதுவான பல விஷயங்களை பற்றி பேசினார்கள். காயத்ரி தினமும் அந்த நேரத்தை எதிர்பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்த நாளிலிருந்து காயத்ரி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். பகல் முழுவதும் வேலையும், மாலை வீடு வந்ததும் வீட்டு பெரியவர்களுடன் பேச்சும், இரவு உணவிற்கு பிறகு கணவனுடன் செலவழிக்கும் நேரமும் என அவளது பொழுது இனிதாகவே கழிந்தது. அன்று காலை சாப்பாட்டின் போது சாரதா, கல்யாணம் முடிஞ்சதும் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஃப்ரீயா என்றார். ராதாகிருஷ்ணன், காயத்ரியும் நானும் ஃப்ரீ தான் என்றார். கார்த்திக், எனக்கும் ஓகே தான் அம்மா. எப்போ கிளம்பணும் என்றான். வியாழக்கிழமை சாயங்காலம் கிளம்பலாம். சரிம்மா என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான். காயத்ரி பக்கம் திரும்பி, காயத்ரி, எங்கள் குலதெய்வம் கோயில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் இருக்குது. நமக்கு கடலூரில் ஒரு சொந்த வீடு இருக்கிறது. அதுதான் பூர்வீக வீடு. நாம் வியாழக்கிழமை சாயங்காலம் கிளம்பி அங்கே போய் தங்கி வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சுட்டு 2 நாள் அங்கே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து விடலாம். காயத்ரி, நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்களையும் கூப்பிடுறேன். நீயும் கூப்பிடு, எல்லோரும் சேர்ந்து போகலாம் என்றார். காயத்ரிக்கு மிகுந்த சந்தோஷம். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில்தான். ஒரு சின்ன ஊரில்
3 நாட்கள் இருக்கப் போகிறோம் என்பதை நினைத்து அவள் ஆர்வமானாள். ஓகே அத்தை, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நீயும் கார்த்திக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புங்க. நான் பூஜைக்கு தேவையான பொருளை லிஸ்ட் போடுறேன். பூ பழம் மட்டும் அன்னைக்கு காலையில் அங்கேயே வாங்கிக்கலாம். மற்றதெல்லாம் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். அப்போ தான் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கும் சிகப்பு இல்லைனா மஞ்சள் கலர் சாரி எடுத்து வச்சுக்கோ. 2 நாளுக்கு தேவைப்படுற சாரியும் எடுத்துக்கோ. பொங்கல் வைக்கிற அன்னைக்கு கார்த்திக் போட்டுக்க வேஷ்டி சட்டை எடுத்துக்க சொல்லு. சரிங்க அத்தை என்று கூறிவிட்டு அவளும் ராதாகிருஷ்ணனும் ஹோட்டலுக்கு கிளம்பினர். சாரதா சரளாவுக்கு ஃபோன் செய்து சரளாவையும் ஸ்ரீனிவாசனையும் கோயிலுக்கு அழைத்தார். வியாழனன்று மாலை 5 மணி அளவில் ஸ்ரீனிவாசனும் சரளாவும் ஒரு வண்டியில் ஏற மற்ற அனைவரும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் அவர்களது துணிமணிகளையும் ஏற்றிக்கொண்டு பைலட் காரில் கிராமத்தை நோக்கி சென்றனர். சென்னை எல்லையை தாண்டி சிறிது தூரம் சென்ற பிறகு சாரதா ஏசியை ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு கதவின் ஜன்னல்களின் கண்ணாடியை கீழே திறக்க சொன்னார். அந்தி நேரத்து காற்று சுகமாக இருந்தது. கிராமத்தை நோக்கி செல்ல செல்ல காற்றில் இருந்த மாசு குறைந்து ஈரப்பதம் அதிகமாக இருப்பதை உணர்ந்தாள் காயத்ரி. காயத்ரி கண்ணை மூடி அந்த தென்றலை லேசாக முகத்தை வெளியே நீட்டி ரசித்து கொண்டிருந்ததை சாரதா கவனித்தார். ஷேகர், ரூஃப் விண்டோவை திற என்று கூற டிரைவர் ஷேகர் வண்டியின் மேற்கூரையில் இருந்த ஜன்னலை திறந்தார். காயத்ரி, கை கால் முகத்தை வெளியே நீட்டாதே, அது சேஃப்டி இல்லை. இந்த ரூஃப் விண்டோவில் ஏறி நின்று காத்து வாங்கு என்றார். அதுவும் சேஃப்டி இல்லைதான், பட் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னார். அவளும் சூப்பரத்தை என்று கூறிவிட்டு அந்த ஜன்னல் வழியாக ஏறி நின்று சுகமாக அந்த அந்தி நேரத்து தென்றலை அனுபவித்தாள். இரு பக்கமும் பச்சை பசேல் என்று இருக்க இவர்களது கார் நடுவில் சென்று கொண்டிருந்தது. 7 மணி அளவில் கடலூர் வந்து சேர்ந்தனர். ராதாகிருஷ்ணன் சென்னைக்கு வந்துவிட்டாலும் அவருடைய சொந்த ஊரில் ஒரு இலவச பள்ளி நடத்தி வந்தார். மேலும் அங்கு உள்ள கோயில்களுக்கு நன்கொடை வழங்குவதும் உண்டு. எனவே அவருக்கு அங்கு நல்ல மரியாதை இருந்தது. இவர்களது வண்டியை பார்த்ததும் அந்த தெருவில் இருந்தவர்கள் இவர்களை வரவேற்றனர். அந்த வீட்டை பாதுகாத்து கொண்டிருந்த ராமு ஓடி வந்தான். வாங்கய்யா, வாங்கம்மா என்று எல்லோரையும் வரவேற்றான். ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, நான் எல்லோருக்கும் இளநீர் வெட்டி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரத்தில் இனிப்பு பணியாரம் செஞ்சு சூடாக எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். அந்த வீட்டில் ஒரு மாடியும் வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வாசலும் 5 அறைகளும் இருந்தது. வீட்டு தோட்டத்தில் மரம், செடி, கொடிகள் பூத்து குலுங்கின. வீட்டில் நுழைந்த அனைவரும் இளநீரை எடுத்து பருகினர். காயத்ரிக்கு அந்த இளநீர் மிக சுவையாக இருந்தது. அறைக்கு சென்று குளித்துவிட்டு இரவு உடைக்கு மாறி அனைவரும் வாசலில் போடப்பட்ட இருந்த டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்தனர். ராமு இனிப்பு பணியாரம் எடுத்து வர அதனை அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டனர். ராதாகிருஷ்ணன் அந்த ஊரில் இருந்த அவருடைய நிலங்களை பற்றி ராமுவிடம் பேசிக்கொண்டிருந்தார். காயத்ரிக்கு நில ஒளியில் அந்த வாசலில் குளிர்ந்த காற்றில் பெரியவர்கள் மற்றும் அவனுடன் உட்கார்ந்து சாப்பிடுவது புது அனுபவமாக இருந்தது. அந்த நேரத்தை அனுபவித்தாள். காலை 5:30 மணிக்கு குயில்கள் கூவும் சத்தம் கேட்டு எழுந்து தோட்டத்திற்கு சென்றாள். தோட்டம் செழிப்பாக பச்சை பசேல் என்று இருந்தது. திரும்பியவள் சாரதாவை பார்த்தாள். காலை தனக்கு முன்பே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் பரபரப்பாக. அவள் அவசரமாக குளியலறை சென்று குளித்து முடித்துவிட்டு சாரதாவிடம் வந்தார். ஏனத்தை, என்னையும் எழுப்பியிருக்கலாம் இல்லை, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க என்றாள் அக்கறையாக. சாரதாவுக்கு உதவி கொண்டிருந்த சரளா, சம்மந்தி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து அப்போதிலிருந்து பூஜை ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உன்னை நான் எழுப்பலாம்னு வந்தப்போ சம்பந்தி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீயாவது எழுந்து வருவேன்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்க என்றார் குறை கூறும் குரலில். என்ன சம்பந்தி, நீங்கள் கூட தான் என் கூட காலையிலிருந்து எழுந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க என்றார். சரி, என்ன செய்யணும் சொல்லுங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க என்றாள் அக்கறையாக. அவர்கள் இருவரையும் உட்கார வைத்துவிட்டு தான் மீதமிருந்த வேலையை ஆரம்பித்தாள். அவர்கள் கூற அவள் எல்லாவற்றையும் சரிபார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அப்போது ஜாகிங் முடித்துவிட்டு கார்த்திக் உள்ளே நுழைந்தான். கார்த்திக், குளிச்சுட்டு சீக்கிரம் வாப்பா, நாம் கிளம்பணும். 8 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போகணும். அங்கே போய் பொங்கல் வைக்கணும்.
சரிம்மா, இதோ 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று அங்கிருந்து சென்றான். ராதாகிருஷ்ணன் தயாராகி வர ராமு அனைவருக்கும் காலை உணவு கொண்டு வந்தான். சாரதா, ராமு எனக்கு டிஃபன் வேண்டாம், நான் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் என்றார். ராதாகிருஷ்ணன் இடைமறித்து, நீ பிபி டேப்லெட் போட வேண்டியிருக்கு, கொஞ்சமாவது சாப்பிடு என்று பழத்தை கொடுத்தார். எப்படியோ வற்புறுத்தி அவரை சாப்பிட வைத்தார். காயத்ரி, அத்தை நானும் விரதம் இருந்து பொங்கல் செஞ்சு பூஜை முடிச்சுட்டு சாப்பிடுறேன் என்றாள். சரளாவும் விரதம் இருந்தார். 7:30 மணி அளவில் அனைவரும் காரில் ஏறி கோயிலுக்கு சென்றனர். கோயிலில் பொங்கல் வைப்பதற்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. பூசாரி வந்து அபிஷேகத்திற்கான சாமான்களை எடுத்துக்கொண்டு பூஜைக்கு வர சொன்னார். கார்த்திக், நீ ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்துட்டு வா, மூட்டு வலி இருக்கு, என்னால் தரையில் உட்கார முடியாது, அடுப்பு மூட்டி பொங்கல் வைக்கணும் என்றார். காயத்ரி, வேண்டாம் அத்தை, நீங்கள் போய் அபிஷேக ஏற்பாடுகளை பார்த்துக்கோங்க, நான் இங்கே பொங்கல் வைக்கிறேன் என்றாள். சொல்லிவிட்டாலே தவிர அவள் இதற்கு முன்பு பொங்கல் வைத்தது கிடையாது. அவளுக்கு ஒரே பயம்தான். சரளாவும் சாரதாவும் கோயிலுக்கு உள்ளே செல்ல காயத்ரி பொங்கல் வைக்கும் இடத்தை நோக்கி நடக்கலானாள். சாரதா, கார்த்திக், நீ காயத்ரி கூட போய் அவளுக்கு தேவையான விறகு குச்சிகளை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணு என்றார். காயத்ரிக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. ராதாகிருஷ்ணனும் ஸ்ரீனிவாசனும் ஊர் பெரியவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். காயத்ரி தரையில் சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டாள். எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்து கொண்டிருந்தாள். கார்த்திக் அங்கே வந்து அவளை பார்த்து, ஹலோ ட்ரீமிங் கேர்ள், என்ன பண்ணுற? இங்கே யாராவது உனக்கு வாழை இலை போட்டு சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்களா என்றான் அவள் உட்கார்ந்திருந்த விதத்தை கிண்டலடித்து. அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதோ இந்த செங்கல்லை வச்சு அடுப்பு மாதிரி அடுக்கு. அவளும் 2 பக்கமும் செங்கல்லை வைத்து அடுக்கினாள். குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுத்து வர சென்றாள். தண்ணீரை குடத்தில் நிரப்பி விட்டு அதை எடுத்து இடுப்பில் வைத்தாள். நடக்க முயன்றவள் தடுமாறினாள். குடத்தில் இருந்த தண்ணீர் அவள் புடவையை நனைத்தது. இங்கே கொடு, இதெல்லாம் திடீர்னு பண்ண முடியாது என்று அந்த தண்ணீர் குடத்தை வாங்கி அவன் எடுத்து வந்தான். அந்த புது பானையை எடுத்து கழுவி மஞ்சள் கரைச்சி பானையில் பூசு, குங்குமத்தை எடுத்து பொட்டு வை, அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் என்று கூறி அவன் சொன்னதை செய்தாள். அந்த பானையில் தண்ணீரை ஊற்றினாள். ஒரு பெரிய விறகை எடுத்து அடுப்பில் வைத்து அடுப்பை அடைத்து விட்டாள். தீக்குச்சியை எடுத்து ஒரு காகிதத்தை பற்ற வைத்து அதனுள் போட்டாள். அது எரியவில்லை. அந்த காகிதம் எரிந்து முடிந்ததை தவிர விறகு எரியவில்லை. அவள் முழித்து கொண்டே அவனை நிமிர்ந்து பார்க்க அவனுக்கு சிரிப்பு வந்தது. இவ்வளவு விறகு குச்சியை வச்சு அடுப்பை அடைச்சா எப்படி அடுப்பு எரியும் என்றவன் ஒரு சில பெரிய விறகுகளை அடுப்பிலிருந்து எடுத்தான். அப்புறம் சின்ன குச்சிகளை விளக்கேற்ற வைத்திருந்த எண்ணெயில் நனைத்தான். கற்பூரத்தை ஏற்றி அடுப்புக்குள் போட்டான். விறகுகள் நன்கு பற்றி கொண்டு எரிந்தது. வெல்டன், நீங்களும் சென்னையில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? சென்னையில் இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து பொங்கல் வைப்போம், அதில் பழகினது தான். இந்த குச்சிகள் நல்லா எரியும் போது பெரிய விறகை வை. அவளும் அவன் கூறியது போலவே செய்தாள். தண்ணீர் கொதித்ததும் அரிசியை கழுவி அதில் போட்டாள். பொங்கல் பொங்கியது. அதற்குள் காயத்ரிக்கு அந்த அனலில் வியர்த்து கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அவள் கண்களை துடைத்தாள். அவளை பார்த்தவன் கலகலவென குலுங்கி சிரித்தான். அவள் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். அவன், இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க என்றான். அவள் மீது யாரோ கூடை பூவை கொட்டியது போல இருந்தது அவளுக்கு. அவள் கண்கள் விரிய அவனை பார்க்க, அவன் ரொம்ப சந்தோஷப்படாதே, கொஞ்சம் இங்கே பாரு என்று மொபைலை எடுத்து கேமராவை ஆன் பண்ணி ஒரு செல்ஃபி அவளோடு எடுத்தான். அவளும் ஆர்வமாக போஸ் கொடுத்தாள். அந்த ஃபோட்டோவை அவளிடம் காட்டினான். அதில் அவள் முகத்தில் அடுப்பு கறி பூசியிருப்பது தெரிந்தது. அதை பார்த்து அவள் முகம் போன போக்கை பார்த்தவன் மீண்டும் சிரித்தான். போஸ் கொடுத்தது போதும், முகத்தை துடை. அவள் தன் 2 கைகளையும் விரித்து காட்டினாள். 2 கைகளிலும் அடுப்பு கறி ஒட்டியிருந்தது. என்னப்பா, பொண்டாட்டி மூஞ்சியில் கறி பூசி இருக்கு, பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க, தொடச்சி விடு என்றார் பக்கத்தில் பொங்கல் வைத்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, வெள்ளை தொண்டை நீட்டி. அந்த தொண்டை வாங்கியவன் அவளது கன்னத்தை துடைத்து விட்டான். இந்த நாவலின் அடுத்த பகுதியை நாம் நாளை பார்க்கலாம். இந்த நாவலை நீங்கள் உடனே படிக்கணும்னா இது அமேசான் கிண்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அங்கே நீங்கள் படிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.